எல்லாரையும் கூப்பிட்டுருந்தீங்க. வாசல்ல படுத்தா கொஸ்டின் நம்மள தூக்கிட்டு போயிருங்க ப்ரோ. காலையில எங்க கிடப்பாலும் தெரியாது. உங்களுக்கு சுத்திருக்குமா? பாத்தீங்க பாத்தீங்க சத்தத்தை காணோம். நல்லா வாசல்ல போட்டா கொஸ்டின் நம்மள தூக்கிட்டு போயிரும் ப்ரோ. காலையில எங்க கிடப்போம்னே தெரியாது. ஐயோ சொல்றாரா? சரி. எங்க கிடக்கும்னு தெரியாது. உங்களுக்கு அது நீ என்ன பண்ற? அதான் உங்களுக்கு அப்படியே பாத்து என்ன தூக்கம் உன்னை சாப்பிடுறோம் அப்படின்னு இல்ல இல்ல ஏன்னா என்னது கேக்குது ஜோக் இல்ல அப்படி போயிடலாம். ஆனாவா வேற என்ன போலாம் தமிழுக்கு தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது சைடு மற்றதுல ஏற்றுறீங்களா? அவ்வளோதான் நான் கடைசியாக போகிறேன். எடுத்து சொல்லிட்டேன் முன்னாடி அவ்வளோதான். பாத்தீங்க அப்படியே சாப்பிட்டீங்களா? நல்லா ஊற்றிக்கலுங்க. சிண்டம் சிண்டம் அப்படியே சவுண்ட் இல்லை ஒருத்தர் பாத்திட்டீங்க பார்த்துக்கிட்டீங்க 2 பேரும். ப்ரோ சரி ப்ரோ தூக்கிட்டாங்க போல. மொத்தமும் சைலண்ட் ஆயிடுச்சு. அப்பா நிம்மதியாக தூங்கலாம் ப்ரோ. எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. காட்டு ஓகே ரெடி எந்திரிச்சு சேர்ந்து ரோலிங். சரி கேடி எப்போ இங்கே என்ன பண்ணுறா? ரொம்ப உனக்கு தெரியாதா மாப்பிள்ள? எப்போ ஜனமா வேலைக்கு எடுத்துட்டாங்க. இங்கே தான் வேலை செய்ய போகிறாங்க. இனி உன் ஃபேமிலியில் உன் தங்கச்சி அம்மாவும் தான் பாக்கி. அவங்களும் வந்துட்டாங்க. எனக்கு வந்து போக செலவு மிச்சம் என்ன அதாவது இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வராத ரெசிபிஸ் எல்லாமே முத்தமாவுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் வாங்கி நாம ரீக்ரியேட் பண்ணி ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்த போறோம். அதுக்கு நம்ம முத்தமாவும் நம்ம சீனியர் செஃப் முருகன் சாரும் சப்போர்ட் பண்ண போறாங்க. முருகன் சார் சப்போர்ட் பண்ண போறாங்க. முருகன் சார் சப்போர்ட் பண்ண போறாரா? முருகன் சாருக்கு அதுக்கு நம்ம ஸ்பீக்கர் முடிஞ்சிருப்பாங்களோ ஸ்பீக்கர் முடிப்பாங்க ப்ரோ. நம்ம ரூம் ஏதாவது மாற்ற முடியுமா? நான் சேர்த்து நம்ம தான் ரூம் மாத்த முடியும். சரி வீட்டில் இருக்கிற மொத்த ரூம் ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ. நமக்கு இதுதான் இல்லைன்னா வாசல்ல தான் படுக்கணும். சரி எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் மூலையில எழுதி வச்சிருக்கேன். நான் சொல்றேன் தமிழ் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எதுவுமே ஜனாமாவுக்கு தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா இருக்கணும். மேடம் இது ஜனாமாவுக்கு தெரியாம எப்படி பண்றது? அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சிபி கேட்டார். அதுதான் தமிழோட பிரில்லியண்டான சர்ப்ரைஸ் ஐடியா இல்ல தமிழ். முதல்ல இதை ரீக்ரியேட் பண்ணி ஜனாமா கிட்ட அப்ரூவல் வாங்குவோம். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் விஷயத்தை பத்தி சொல்லுவோம். ஃபுட் ஃபெஸ்டிவல் விஷயத்தை பத்தி அது வரைக்கும் இது சீக்ரெட்டா தான் இருக்கணும். அது வரைக்கும் இது சீக்ரெட்டா தான் இருக்கும். இதுல சிபி சாரும் நானும் சேர்ந்து தான் வர்க் பண்ண போறோம். இதுல நானும் சிபி சாரும் சேர்ந்து தான் வர்க் பண்ணோம். நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவர் நோன்னு கத்துனாரு. என்னால உன் கூட எல்லாம் சேர்ந்து வர்க் பண்ண முடியாது. அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ண நீ பாத்துக்க. இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரதை நான் பாத்துக்கிறேன். எக்ஸிகியூஷன் நீ, பிசினஸ் நான். இதுல எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே போனாரு. நல்லதுன்னு நினைச்சுக்க. அவங்க கூட எல்லாம் மனுஷன் வேலை செய்யலாம். எப்ப பாரு கடுகடுன்னு எழுதி விடுவான். இப்ப நீ சுதந்திரமா ஒர்க் பண்ணலாம். கேடி என் கூட சேது தூங்கிட்டாங்க போல. மொத்தமும் சைலண்ட் ஆயிடுச்சு. கேடி நாம நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு படுத்தீங்க. வா அவங்க போடுற சத்தத்துல நாம கத்துறதெல்லாம் கேட்காது ப்ரோ. கேடி இவங்க எப்பதான் தூங்குவாங்க? எனக்கும் தெரியல. இவங்க போடுற சட்டம் காதை கிழிக்குது. 2 பேரும் பிறக்கும் போது கேடி டைலாக் இருந்து
ரோலிங் ஆக்ஷன் வாசல்ல படுத்தா கொசு நம்மள தூக்கிட்டு போயிரும் ப்ரோ. வாசம் தான் கொசு முடிஞ்சு காலையில எங்க கிடக்கும்னே தெரியாது. நமக்கே தெரியாது. உள்ள தூக்கிமா ப்ரோ என்னையா தூக்கம். சாரி போயிடலாம் கொசு முடிஞ்சது போயிடலாம் சரி தண்ணி பாருங்க கொஞ்சம் அந்த பக்கம். Ready. இங்க இது ஓகேவா அதான். ரோலிங் ஆக்ஷன் வாசல்ல படுக்கணும். வாசல்ல படுத்தா கொசு நம்மள தூக்கிட்டு போயிரும் ப்ரோ. காலையில எங்க கிடக்கும்னே தெரியாது. எங்க நடக்கும்னு தெரியாது. உங்க கொசு தூக்கிடுமா என்னையாவது போட்டு கொடுப்போம். உடனே அவனுக்கு முடிக்கணும். டவுட்டு இந்த நாட்டில் குடும்பத்தோட கைக்கு. ஓட காலம். ஆக்ஷன் பாருங்க. சிட் டவுன் சரியா சிட் டவுன் அட லுக் கா பேட்டே லுக் கா நீங்க ரெடி நீ ஒரு வச்சுக்கண்ணா ரெடி ரோல் ரோலிங் ஆக்ஷன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து வந்தாங்க. ரெண்டு பேரும் மாடிக்குவாங்க. ஷாக் இருங்க ரெண்டு பேரும் ஷாக் ரெடி ரோலிங் ஆக்ஷன் ஜூம் பண்ணுமா ஆமா ஓகே ரோலிங் ரோலிங் ஆக்ஷன் ரெண்டு பேரும் மாடிக்குவாங்க. பேக் சொல்லிட்டு போயிட்டாரு சரி ப்ரோ, சீக்கிரம் உங்களை லவ் பண்ண வைக்கணும் ப்ரோ. இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் நாம தூங்கவே முடியாது. தூங்கவே முடியாது ப்ரோ சரி, அதுக்கு தான் ட்ரை பண்றோம். இவன் தான் வலிக்க வர மாட்டேங்கிறானே. இவன் தான் வலிக்கே வரமாட்டேன். சரி வா போவோம். போவோம். இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். ஓகே அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க அதெல்லாம் வந்து டூ ஷாட் வைப்பா போமா. டூ ஷாட் டூ ஷாட் அப்படியே இருங்க அப்படியே உட்காருங்க ரோலிங் ஆக்ஷன் பாருங்க, சிபி நின்னுட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் இல்லைண்ணே மாடிக்கு- உள்ள ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே டூ ஷாட் போயிருங்க உட்காந்ததுலேருந்து டூ ஷாட் போங்க ரெடி. ரெடி